ஹெல்தியான கோதுமை டீ கேக். கோதுமை மாவில் இது போல் கேக் செஞ்சு வச்சிங்கன்னா 10 நாள் வரையும் வச்சுருந்து சாப்பிட்லாம். இந்த கேக் செய்ய தோசைக்கல் மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது செய்யறதுக்கு குக்கர், ஓவன், கடாய் அது போல் எதுவுமே தேவையில்லை. அதே போல் இந்த கேக் செய்ய நான் துளி கூட பட்டர், ஆயில் அது போல் எதுவுமே சேர்க்கலைங்க. அதனால் ரொம்ப ஹெல்தியான கேக். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கேக் சாப்பிட்லாம். ஒரு முட்டை சேர்த்துனாவே போதும். முட்டை சாப்பிடாதவங்க இருந்தீங்கன்னா முட்டைக்கு பதில் நீங்கள் தயிர் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துனிங்கன்னா நல்லா திக்கான தயிராக சேர்த்துக்கோங்க. நல்லா சூப்பராகவே கேக் வரும். இப்போ இந்த ஒரு முட்டையை சேர்த்துட்டு நல்லா ஒரு விஸ்கு வச்சு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் மாவு எடுக்கிற கப்புலேயே 1/2 கப்பு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். வெள்ளை சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லாட்டினா நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் தாராளமாக 1/2 கப்பு அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் சேனல் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நான் 250 ml கப்பில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இந்த மாவுடைய அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த மாவு அந்த அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லாட்டினா நீங்கள் ஆப்ப சோடா மட்டுமே சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் அளவுக்கு திக்கான பாலாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா துளி கூட ஆயில், பட்டர், நெய் அது போல் எதுவுமே சேர்க்கலைங்க. இப்போ பால் எடுத்த கப்புலேயே 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1/2 கப்பு பால், 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். உங்களுக்கு ஆயில், பட்டர் சேர்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் மாவு எடுத்த இந்த தண்ணி மாவு பால் எடுத்த கப்புலேயே 1/4 கப்பு அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் சேருங்க. பட்டர் சேர்க்குறதா இருந்தால் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்க போகிறேங்க. உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் ஒரு 1/2 மூடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லாட்டினா ஏலக்காய் தூள் இருக்குது பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் என்கிட்ட இருக்கிறதுனால சேர்த்துருக்கேங்க. இந்த கோதுமை கேக்குக்கு நீங்கள் ஏலக்காய் தூள் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாருங்கள், நல்லா லைட்டாக இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மாவுடைய பதம் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நான் இந்த கேக் செய்கிறதுக்கு டம்ளர் தான் எடுத்திருக்கேன். டம்ளரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 சொட்டு எண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் விட்டு இது போல் ஃபுல்லாக அப்ளை பண்ணி கொடுத்துக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது. ஃபுல்லாக சேர்த்துனிங்கன்னா வெந்து வரும்போது ரொம்ப பொங்கி வெளியில் வந்துடும். உங்கள்கிட்ட இது போல் டம்ளர் இல்லாட்டினா, ஒரே மாதிரி டம்ளர் இல்லாட்டினா சின்னதாக கிண்ணத்தில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி கூட அதில் மாவை சேர்த்து வேக வைக்கலாம். இப்போ லைட்டாக இது போல் தட்டி கொடுத்துருங்க. ஏர் பபிள்ஸ் இருந்தால் போயிருங்க. கேக்கு ரொம்ப அதிகமாக வெடிப்பு இல்லாமல் சூப்பராக வரும். இப்போ தோசைக்கல் பார்த்திங்கன்னா பழைய பிரியாணிக்கு தம் போடுற தோசைக்கல் தான் எடுத்திருக்கேன். நான் இந்த தோசைக்கல்லில் தான் பிரியாணிக்கெலாம் தம் போடுவேன். தோசை சுடுற தோசைக்கல் கண்டிப்பாக எடுத்துடாதீங்க. பிரியாணிக்கு தம் போடுற தோசைக்கல் பழைய தோசைக்கல் இருக்கும் பாருங்கள், அதை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு போட்டு அதுக்கு மேலே இது போல் ஒரு தட்டில் இப்போ டம்ளர் ஃபுல்லாக 4 டம்ளரே எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு இட்லி மூடியை போட்டு கரெக்டாக ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் அடுப்பை மீடியமாக வச்சு வேக வைங்க. ஹையில் வைக்கக்கூடாது. அடுப்பை மீடியமாக வச்சு 35 நிமிஷம் நான் வேக வச்சுக்கிறேன். 30 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள், வெந்திருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் வேகலைன்னா எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் நீங்கள் 35 நிமிஷம் வச்சுக்கலாம். நான் 35 நிமிஷம் ஆச்சு, எனக்கு சூப்பராக வெந்துருச்சு. லைட்டாக ஒரு கத்தி வச்சு இது போல் பார்க்குறேன். கேக் ஒட்டாமல் ஒரு கத்தியில் இது பண்ணி பார்க்கும்போது இப்போ பாருங்கள், நல்லா ஆறணுன்னு அந்த டம்ளர்லேருந்து நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் ஆறணுன்னு எடுங்க, சூடாக இருக்கும்போது எடுக்க முடியாது. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு. துளி கூட ஆயில், பட்டர் அது போல் எதுவுமே சேர்க்காம ஹெல்த்தியான கோதுமை மாவு வச்சு நல்லா பஞ்சு போல் சாஃப்டான டீ கேக் செஞ்சுட்டோம். கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இது போல் செய்து கொடுக்கலாம். இந்த கேக் செஞ்சுட்டு ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் ஒரு 10 நாள் வரையும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க. நல்லா சூடான இஞ்சி டீ, சூடான பால் இருந்தாலும் இது தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் பாருங்கள் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் கேக்கை, அப்போ தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குன்னு. இதே போல் நீங்கள் உங்கள் பசங்களுக்கு ஹெல்த்தியான கேக் ரெசிபி செய்து கொடுங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக செய்து சாப்பிட்லாம். ஒரு பீஸ் எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், செய்து பாருங்கள்.